திருச்சிற்றம்பலம். தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் திருநாவுக்கரசு நாயனார் எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகளும் திருவீலிமலையில் தங்கியிருக்கின்ற பொழுது அப்பொழுது சோழ நாட்டில் பஞ்சம் ஏற்படுகின்றது. பஞ்சத்தால் உலக மக்கள் எல்லாம் வருந்தி துன்பப்படுறாங்க. இப்போ இறைவர் பாருங்கள், திருஞான சம்பந்தருடைய கனவிலையும் எம்பெருமான் திருநாவுக்கரசு நாயனாருடைய கனவிலையும் சென்று ஏழை உண்மை வழிபடும் அடியார்களுக்கு அளிக்க நித்தமும் காசு அளிக்கின்றோம்ங்கிறாருங்க. படிக்காசு கொடுக்குறாரு. இங்கே நாம் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும். அங்கே இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாம் யாரை வழிபாடு பண்ணிகிட்ருக்காங்க? ஈஸ்வரை தானே வழிபாடு பண்ணுறாங்க. அந்த வீலி மலையில நாதரை தான் வழிபாடு பண்ணுறாங்க. ஏன் பிள்ளையாரும் அப்புறம் கூட அவரு தான் வழிபாடு பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஏழை நம்மை வழிபடும் அடியாருக்கு தானே சொல்லணும். அவர் தானே சைவ சமயத்துடைய தலைவர். சிவன் இங்கே புரட்சி பண்ணுறாரு பாருங்கள். சிவன் இன்னொன்று பாருங்கள், அந்த சுற்றி இருக்கக்கூடிய ஊர் எத்தனையோ இருக்குது சோழ நாட்டில். எல்லா ஊர்லேயும் பஞ்சம்தான். அங்கே யாரோ ஒரு சாதாரண உலக மக்கள் சிவனை வழிபாடு பண்ணிகிட்டு இருந்திருப்பார்ல, அவருக்கு கிடையாது காசு. தன்னை வழிபாடு செய்யக்கூடிய உலக மக்களை பற்றி சாமிக்கு கவலை இல்லை. அப்போ திருஞான சம்பந்தரையும் திருநாவுக்கரசரையும் யார் கும்பிட்டாங்களோ அவங்கள பற்றி கவலைப்படுறாரு சாமி. இன்னொரு உண்மையை பாருங்கள், இங்கே பிள்ளையாரும் அப்புறம் சாமிகிட்ட போய் விண்ணப்பம் வைக்கல காசு வேணும்னு. வேறு தளத்தில் வச்சுருப்பார் திருஞான சம்பந்தர் சாமிகள். இங்கே எல்லாம் கேட்கலிங்க, சாமியாக போகிறாரு கனவில். எவ்வளவு அற்புதம் பாருங்கள் இந்த இடம். சாமியாக கனவில் போய் ஏழை உண்மை வழிபடும் அடியாருக்கு நித்தல் காசளிக்கின்றோம், பஞ்சத்தீர வரைக்கும் தரங்கிறாருங்க. இவன் கேட்காமையே தராரு. ஏன் அப்படின்னா, திருஞான சம்பந்தரை கும்புறவரும் திருநாவுக்கரசரை கும்புறவரும் ஒரு காலத்திலையும் பசியோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சாமி விரும்புகிறாரு, ஆசைப்படுறாரு. தன்னை குமரவனை காட்டிலும் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரையும் குமரவர் எந்த காலத்திலையும் துன்பப்படக்கூடாதுன்னு இறைவர் நினைக்கிறாருங்க. அப்போ தன்னை காட்டிலும் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரையும் குமரவரை சாமி உயர்வாக வச்சிருக்கிறாருங்க. இன்னொரு உண்மையை பாருங்கள், இங்கே சாமி இருவரையும் வழிபாடு செய்யக்கூடிய அந்த அடியவர்கள்ங்கிறாரு. அந்த அடியவர்கள் அவங்க பசியோடு இருக்கக்கூடாதுன்னு சாமி விரும்புகிறதுக்கு காரணம், தன்னை காட்டிலும் தன்னுடைய பரமாச்சாரியாராகிய பிள்ளையாரும் அப்பறையும் கும்பரவிங்க இந்த மண்ணில் நல்லா வாழணும், பசியோடு இருக்கக்கூடாதுன்னு சாமி விரும்புகிறாருங்க. இதுதான் பெரிய புராணத்தில் சிவபெருமான் பண்ணக்கூடிய புரட்சி. திருச்சிற்றம்பலம்.